Havells BLDC Plus fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells காற்று மாறும். இது பாருங்க, நிச்சயமா நீங்க டொனேஷன் வாங்க வரல. ஏதோ பிரச்சனை பண்ணதான் வந்திருக்கீங்க. கிளம்புங்கடா முதல்ல. இருடா, போலீஸ் வரட்டும். அடிச்சிட்டு கையவா கிழிக்கிற? நீ என்ன வரன்னு பாரு. யாரா கையை கிழிச்சத? நீயே கையை கிழிச்சிட்டு டிராமா பண்றியா? முதல்ல வெளில போங்கடா. போங்க. போங்கடா வெளிய. ஏய் போ. போ. விடா. போங்க. போங்க. விடாங்கற சார். வெளிய போ. வெளிய போ. ஹலோ ஹலோ, என்ன நடக்குதுங்க? எதுக்கு இவங்களை தள்ளி விடுறீங்க? நல்ல நேரத்துல வந்தீங்க சார். இந்த கொடுமை என்ன நீங்களே கேளுங்க சார். என்னையா, என்ன பிரச்சனை? சார் அது வந்து சார், நான் சொல்றேன் சார். எங்க ஆசிரம குழந்தைங்களுக்கு டொனேஷன் கேட்டு வந்தேன் சார். உடனே இவர் என்ன சொன்னார் தெரியுமா சார்? கண்டவங்க பெத்து போட்ட குழந்தைக்கு நான் ஏன்டா காசு தரணும்னு கேவலமா திட்டுறாரு சார். சார் பொய் சொல்றான் சார் இவன். இல்ல சார், நாங்க யாரும் இல்லாத குழந்தைகளை தெய்வத்துக்கு சமமா நினைக்கிறோம். அவங்கள தப்பா பேசாதீங்கன்னு சொன்னோம் சார். எனக்கே புத்தி சொல்றியான்னு கண்ணத்திலே அடிச்சிட்டாரு சார். இங்க பாருங்க சார். என்ன மிஸ்டர் இது? டொனேஷன் கொடுக்க முடியாதுன்னா அனுப்பி விட வேண்டியதானே? அதை விட்டுட்டு அடிக்கிற ரைட்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தது? சார் நடந்ததை கேளுங்க சார். ஆரம்பத்துல இருந்து ரூடா தான் பேசிட்டு இருந்தாங்க இவங்க. என்னோட பிறப்பை பத்தி அசிங்கமா பேசி என்ன வம்புக்கு எடுத்தாங்க. அந்த கோவத்துல தான் வெச்சம் ஒண்ணு. அதுக்காக அடிப்பீங்களா? உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுது? அதுக்கு தான் சார் பிளான் பண்றாரு. என்ன அடிச்சது மட்டும் இல்ல சார், இங்க பாருங்க சார், கத்திரிக்கோலால கையை கிழிச்சிட்டாரு சார். என்ன அது இப்படி கீழ்ச்சி வச்சிருக்க? சார் 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 இது சுத்த போய் சார். யாராவது தான் கையை தானே கீழ்ச்சிப்பாங்களா? சார் அதுதான் சார் உண்மை. நிரஞ்சனா, நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க, சொல்லுங்க அவர்கிட்ட. சார் நானும் கூட தான் சார் இருந்தேன். இவங்க 2 பேரும் தான் சார் வந்து வேணும்னே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவர் கையை கிழிச்சுக்கிட்டதுக்கு எங்க சார் காரணம் இல்ல சார், அவரே கிழிச்சுக்கிட்டாரு. இதான் உண்மை சார். பிஏ முதலாளிக்கு விசுவாசமா தானே சார் இருப்பாங்க. அவங்க பேச்செல்லாம் கணக்குல எடுத்துக்காதீங்க சார். கண்ணத்துல அடிச்சுன்னா அவரே ஒத்துக்கிறாரு. ஆனா கையை கிழிச்சது மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இது நியாயமா சார்? சார் நாங்க பொது சேவை செய்யறோம் சார். டொனேஷன் கேட்டா தர்றேன்னு சொல்லுங்க, இல்ல தரமாட்டேன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு இப்படி அடிச்சு காயப்படுத்தினா என்ன சார் நியாயம்? எங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களை நம்பி இருக்கிற குழந்தைங்களை யார் சார் காப்பாத்துவா? சார் எங்களுக்கு நியாயம் வேணும் சார். கௌதம், அப்பாவி அடிச்சு கொலை பண்ண பாத்திருக்கீங்க. சோ உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். என்ன சார் இது? தப்பு செஞ்சவங்களை விட்டுட்டு என்ன அரெஸ்ட் பண்றாங்கறீங்க? சார் இது அநியாயம். நியாய அநியாயத்தை பத்தி ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். வாங்க போலாம். சார் இவங்க பேச்சை கேட்டுட்டு என் மேல ஆக்ஷன் எடுக்கிறது நல்லா இல்ல சார். இவங்களை ஒழுங்கா விசாரிங்க. இவங்க ஆசிரமம் நடத்துற மாதிரியே தெரியல. இவங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தா ஃபோர்ஜரி மாதிரி தெரியுது. சார் போலீஸ் கேஸ்னு ஆனா எங்க எம்டிக்கு இண்டஸ்ட்ரியில பேர் கெட்டு போயிடும் சார். சார் இண்டஸ்ட்ரியிலே பெரிய பிசினஸ் மேன் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். உங்க எம்டி பெரிய பிசினஸ் மேனா இருந்தா அடுத்தவங்க மேல கை வைப்பாரா? பேசாம இருமா. கௌதம், நடங்க ஸ்டேஷனுக்கு. சார் சொன்னா கேளுங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. அத நான் முடிவு பண்ணிக்கிறேன். யோ, ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. நீங்க போங்க சார், நாங்க பின்னாடி வரோம் சார். கான்ஸ்டபிள், எஸ் சார். கௌதம் அழைச்சிட்டு வாங்க. ஓகே சார். சார் 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 ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. வேண்டாம் சார். தப்பு என்னது? கிளம்புங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க, என் லாயருக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ, ஃபோன் பண்ண கூடாது. ஏதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிங்க. என்ன சார்? உங்க போனை புடிங்கிடுவேன். சார் கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். நிரஞ்சனா, கார்த்திக் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். சார் போங்க சார். கான்ஸ்டபிள் சார் கூட்டிட்டு போங்க வாங்க. சார், சொல்றேன்ல. விடுங்க சார். போங்க சார். சார் சொன்னா சார் கேளுங்க. ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். சார் 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 ஏன் சார் இப்படி பண்றீங்க? என்னதான் பிளான் பண்ணிருக்கீங்கம்மா? சொல்லுங்க. ஏன் அவசரப்படுற? வெயிட் பண்ணு. குட் நியூஸ் வரதான் போகுது. என்ன பிளான் பண்றாங்கன்னே தெரியலையே. என்ன வேணாலும் பண்ணட்டும். அஞ்சலிய ரவுடியோடையும் தாட்சானியோடையும் போட்டோ எடுத்து வச்சோம்னா எல்லாரும் கூட்டாளிங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு உதவும். சரி, எடுத்துடலாம். தாட்சானி முகம் மறைக்குதே, கொஞ்சம் தள்ளி போய் எடுப்போம்.
ஐயோ இலக்கியா இங்க எப்படி வந்தா? ஐயோ நான் மட்டும் சிக்கனே. கார்த்திக் கிட்ட சொல்லி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவா. சரி நான் வரேம்மா. போ போ. சரி சரி நீ ஓடிடு. இல்லனா ஒண்ணு வச்சு என்னையும் பிடிச்சிடுவா. போ. ஏய் நில்லு. ஏய் அஞ்சலி நில்லு. விடு கைய. என்னடி எங்களை வேவு பார்த்துட்டு போய் கௌதம காப்பாத்தலான்னு வந்திருக்கியா? இல்ல என் புருஷனை விட்டுருங்கன்னு என் கால்ல விழுந்து கெஞ்ச வந்தியா? நான் கால்ல விழற அளவுக்கு நீ ஒன்னும் யோகியமானவ கிடையாது. உன்னால கௌதம ஒன்னும் பண்ண முடியாது. செஞ்சிட்டோமே. இனி உன் புருஷனால ஆபீஸ் பக்கமே வர முடியாது. ஏய் 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 கௌதம் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாதுன்னு உனக்கும் உன் புருஷனுக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அவரை அழிக்கிறேன் காலி பண்றேன்னு மோதி நீங்க தான் வாழ்க்கை ஃபுல்லா அவமானப்பட போறீங்க. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏய் அதெல்லாம் பழைய கதை. புது கதை என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல? சொல்றேன் நல்லா கேளு. இப்ப கௌதம்க்கு பக்காவா ஸ்கெட்ச் போட்டாச்சு. இந்நேரம் உன் புருஷன் அதுல வசமா சிக்கிருப்பான். அதான பார்த்தேன். நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் கௌதமையே அதுல சிக்க வச்சாலும் அதுல இருந்து அவரை எப்படி வெளியே கொண்டு வரணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மீறி என் புருஷனை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. அப்படியா? பாப்போம். இதோ எஸ்எஸ்கே தான் கூப்பிடுறாரு. நல்ல நியூஸா தான் இருக்கும். நீயும் கேளு. சொல்லுங்க என்னாச்சு? தாட்சாயினி சக்சஸ். அந்த கௌதம போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எஸ் அப்படியாங்க? அப்புறம்? ஆமா, நாம போட்ட பிளான் படி நம்ம ஆளுங்க கௌதமோட ஆபீஸ்க்கு போய் அவனை டென்ஷன் பண்ணி அங்க அவங்களை அடிக்க வச்சுட்டாங்க. ஏற்கனவே ரெடியா இருந்த நம்ம போலீஸ் உடனே அவனை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. ஐயோ கௌதம். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, கௌதம ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அடிதடி கொலை முயற்சின்னு பெரிய பெரிய கேஸ் எல்லாம் போட்டு அவன் வெளியவே வர முடியாதபடி பண்ண சொல்லி இன்ஸ்பெக்டர் கிட்ட தெளிவா பேசிட்டேன். கௌதம் ஏற்கனவே பிரஷர்ல இருக்கான். போலீஸ் மேற்கொண்டு அவனை டார்ச்சர் பண்ணா அவன் பிளாஸ்ட் ஆகி போலீஸ் ஸ்டேஷன்லயே ரகலை பண்ண ஆரம்பிச்சிடுவான். அத வச்சே அவன் கதையை முடிக்க சொல்லிட்டேன். இன்னையோட அந்த கௌதம் சாப்டர் க்ளோஸ். ஃபேண்டாஸ்டிக்ங்க. சரி வச்சுட்டுமா? ஓகேங்க. கேட்டியா எப்படி எங்க ஸ்கெட்ச்? கௌதம் வசமா சிக்கினானா? என்னமோ அவனை எப்படி சிக்க வச்சாலும் நீ ஈஸியா வெளியில கொண்டு வந்துருவேன்னு சவால் விட்ட. இப்போ உன்னால என்னடி பண்ண முடியும்? வாய மூடு. கௌதம் நல்லா இருக்கும் போது நீங்க மோதி இருந்தீங்கன்னு வைங்க, உங்களை எதிரியாவது மதிச்சிருப்பேன். ஆனா அவர் பலவீனமா இருக்கும் போது நீங்க அவரை ஜெயிக்க பாக்குறீங்கன்னா நீங்கெல்லாம் சுத்த கோழைங்க. ஏய் எப்படி மோதுனா என்னடி? எங்களுக்கு பிசினஸ்ல போட்டியா இருக்கவன் அழியணும். நினைச்ச மாதிரியே அழிச்சாச்சு. அப்படியெல்லாம் எதுவும் கனவு காணாத. அதுக்கு நான் விட மாட்டேன். என் கௌதம எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். குடே போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு உன் புருஷனை உள்ள தள்ளட்டும். போன குடு. ஏய் போன குடு. போன குடுன்னு சொல்றல போடி. ஐயோ நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சா ஏன் வண்டியும் அடிச்சு பொழுந்துருவா இலக்கியா. எஸ்கேப் ஆயிடுவா. சார் வாங்க சார். விடுங்க சார் விடுங்க. பாருங்க சார், அவசரப்பட்டு என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல. என்ன விடுங்க சார். யோ பேசாம இருயா. போன குடியா. போன் எல்லாம் கொடுக்க முடியாது சார். ரெடியா போன? இதை எடுக்கிறேன் சார். சார் என்ன பண்றீங்க சார்? இந்தாங்க சார். யோ அவனை லாக்அப் பத்தலையா? அடிதடி அட்டெம்ப்ட் மர்டர்னு பல கேஸ் மேல எழுதியா? சார்
சொன்னா கேளுங்க சார். அவங்க தான் வேணும்னே என் ஆபீஸ்க்கு வந்து வம்பு இழுத்தாங்க. எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல சார். என்ன விடுங்க. சம்பந்தம் இல்லாம தான் அவர் அடிச்சியா? பாதிக்கப்பட்டவங்க மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும், வேற வழியே இல்ல. ஏதாவது ஒண்ணு தொடர்ந்து பேசிட்டு இருந்த அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிருவேன். விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க. சார் 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 போன் அடிக்குது சார். வீட்ல இருந்து என் ஒய்ஃபா தான் இருக்கும். கையடியா. ஒய்ஃப் பேர் இலக்கியாவா? ஆமா சார். பரவாயில்லையே, புருஷனுக்கு பொண்டாட்டிக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க. நீ சொன்ன மாதிரி அவ தான் போன் பண்றா. அதை கொடுங்க சார், நான் பேசிக்கிறேன். கொடுங்க. ஆனா நீ அக்யூஸ்ட், போன் எல்லாம் கொடுக்க முடியாது. நானே பேசுறேன். ஸ்பீக்கர்ல போடுறேன், கேளு. ஹலோ. ஹலோ. நீங்க யாரு? கௌதம் இல்லையா? கௌதம் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணீங்க? அவர் என்ன தப்பு பண்ணாரு? ஆசிரமத்துல இருந்து டொனேஷன் கேட்டு வந்தவங்கள அடிச்சிருக்கான். அரெஸ்ட் பண்ணாம அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா? இல்ல சார், இதுல ஏதோ சதி இருக்கு. கௌதம் அப்படிப்பட்டவர் இல்ல. அவர் விட்டுருங்க சார். ஏமா, ஆபீஸ்க்கு வந்தவங்கள அடிச்சிருக்கான், கைய கத்திரிக்கோளால கிழிச்சிருக்காமா. அவனை போய் விட சொல்ற? சார் அது இலக்கியா, அது பொய் இலக்கியா. நான் எதுவுமே பண்ணல. அவனே கையை கிழிச்சுக்கிட்டான். யோ வாய முடியா. கௌதம், இத பாருமா, உன் புருஷன் பெரிய கிரைம் பண்ணிருக்கான். அவன் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். உள்ள தள்ளாம விட மாட்டேன். சார், கௌதம் எந்த தப்பும் செய்யலங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க யார் பேச்சு கேட்டுட்டு இப்படி செய்றீங்கன்னு எனக்கு தெரியும். சட்டத்தை மீறி நீங்க இப்படி நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சார். மரியாதை அவரை வெளியே விட்டுருங்க. என்னமா அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? உன் மிரட்டல் எல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்க. இப்பவே உன் மேல ஸ்ட்ராங்கா எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுமா. இனி உன் புருஷனை மாசம் மாசம் ஜெயில மனு போட்டு தான் நீ பாக்கணும். பயமா போன. என்னடா உன் பொண்டாட்டி என்கிட்ட ஏகுறா? அப்பா அம்மா இல்லாத ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குதி குதிக்கிறா? இதே நல்ல வயத்துல பிறந்தவனை கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன ஆட்டம் போடுவா? என்னடா சொன்ன? சார், இதுதான் எனக்கு வேணும். ஏய் இருடா, இதுக்கும் சேர்த்து உன் மேல ஒரு கேஸ போடுறேன். யோ, உன்னை லாக்அப்ல போட்டு எஃப்ஐஆர் போடியா. ஓகே சார். உன்னை இழுத்து போயா. வாடா. என்னடி அப்படி முடிச்சுட்டு நிக்கிற? ஸ்டேஷன்ல உன் ஜம்பம் பலிக்கலையா? பலிக்காது. ஏன்னா எங்க ஸ்கெட்ச் அப்படி. நீ என்ன கொன்னே போட்டாலும் உன் புருஷனை ஜெயில தள்ளுறத நீ தடுக்கவே முடியாது. அப்பா, அவன் வெளியில வர்றதுக்குள்ள அவன் பிசினஸ் அழிச்சு நாங்க நம்பர் 1 ஆயிடும். எப்படி? ஓகே. யோ, எஃப்ஐஆர் எழுதிட்டியா? எழுதிட்டேன் சார். எல்லாம் பக்காவா எழுதியிருக்கேன் சார். நீங்க ஒரே ஒரு கையெழுத்து போட்டா போதும் சார். கோர்ட்ல ஆஜர்படுத்தி பர்மனண்டா உள்ள தள்ளிடலாம் சார். சார், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சார். சண்டைக்கு வந்தவனை விட்டுட்டு சும்மா இருந்தா என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? என் ஒய்ஃப் கிட்டையும் பேச விடாம, என் லாயரையும் கூப்பிட விடாம அவசர அவசரமா எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க சார். இதெல்லாம் அநியாயம் சார். நீ என்ன கதறினாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் போட போற எஃப்ஐஆர்ல உன் கெரியரே முடிய போகுது. யோ, பேனா குடியா. நிறுத்துங்க.
இங்க இங்க. கௌதம். ஓ, நீதான் இவன் பொண்டாட்டியா? என்னம்மா போன்ல சொன்னது பத்தாதா? நேர்ல வருவியா? நீ எப்படி கேட்டாலும் உன் புருஷன் மேல கேஸ் போடுறதுதான். அவன் ஜெயிலுக்கு போறதுதான். இத யாராலையும் மாத்த முடியாது, மாத்தவும் விட மாட்டேன். என்ன சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எஸ்எஸ்கே அப்படிதான் சொல்லி கொடுத்தானா? எஸ்எஸ்கேவா? என்ன சொன்ன? எஸ்எஸ்கேவா? அது யாரு? அப்படி யாருன்னு தெரியாத? தெரியாதுன்னு உங்க வாய் தான் சொல்லுது. ஆனா நல்லா தெரியும்னு உங்க முகம் தான் காட்டி கொடுக்குதே. எஸ்எஸ்கே பேர் சொன்ன உடனே உடம்பெல்லாம் உதறுது. ஏன் சார்? மாமா தேவையில்லாமலாம் பேசாதமா. கௌதம் அப்பாவிலையும் அடிச்சிருக்கான், பத்தாத்துக்கு கையை கிழிச்சிருக்கான். அதுக்கு தான் கேஸ போட்டிருக்கேன். இல்லக்கா, அவர் சொல்றது எல்லாமே பொய் இல்லக்கா. யோ பேசாமரியா? இத பாருமா, எல்லாம் சட்டப்படி தான் நடக்குது. வேலையை பார்த்துட்டு போமா. சும்மா கதை விடாதீங்க சார். அது எப்படி சார்? பிரச்சனை பண்ணவங்க எல்லாம் உங்க கண்ணுக்கு அப்பாவியா தெரியறாங்க. உங்க கண் என்ன ஞான கண்ணா? எனக்கு எல்லாம் தெரியும் சார். அந்த எஸ்எஸ்கே கிட்ட பணத்தை வாங்கிட்டு கௌதம் மேல போய் கேஸ் போட பாக்குறீங்களா? ஹலோ, மரியாதையா பேசு, இல்லனா என்ன நடக்கும் தெரியுமா? கடமைய செய்யறதுக்கு கைய நீட்டுற உங்களுக்கு எதுக்கு சார் மரியாதை? கௌதம சீன்றதுக்கு எஸ்எஸ்கே ஆள் அனுப்புவான், பிரச்சனை நடக்கும். இதுக்குன்னே ஆபீஸ்க்கு வெளிய தயாரா நீங்க நின்னுட்டு இருப்பீங்க. உள்ள போய் கௌதம அரெஸ்ட் பண்ணிட்டு வருவீங்க. என்னன்னா உங்கள மாதிரி ஆளுங்களை பத்தி புரிஞ்சுக்க முடியாத மடச்சுன்னு நினைச்சீங்களா? உங்க பித்தலாட்டம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். இப்ப கௌதம வெளிய விட போறீங்களா இல்லையா? ஏமா ஸ்டேஷனுக்குள்ள வந்து போலீஸ் மிரட்டறியா? பொம்பளை வச்சுன்னு பாக்குறேன், இல்ல ஒண்ணே தூக்கி உள்ள வச்சிருவேன். ஓடி போமா. ஓடுறவ இல்ல சார் இந்த இலக்கியா, ஓட வைக்கிறவ. எனக்கு இப்ப கௌதம் வெளியில வந்து ஆகணும். இல்ல என்ன திமிரா பேசிட்டு இருக்க? உன் புருஷனை லாக்அப்ல அடைச்சாச்சு, நீ என்ன கத்தனால வரமாட்டான். நீ யார்கிட்ட வேணா போய் சொல்லு, யார வேணாலும் கூட்டிட்டு வா, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போமா. நான் போய் வேற யாரையாவது பாக்குறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த பார்த்தே ஆகணும். பாக்குறீங்களா? உங்க பாஸ் எஸ்எஸ்கே உங்களை பாராட்டி பேசியிருக்காரு, கேக்குறீங்களா? ஓ சாரி சாரி, பாக்குறீங்களா? ஏன்னா இது வீடியோ கால் ரெக்கார்டு. பாருங்க. தாச்சா போன்ல ரமேஷ் குமார்ங்கிற பேரை பார்த்து அவரை நல்லவர்னு நினைச்சிடாத. காசுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார். ஏய் சும்மா இல்ல, 2 லட்சம் அள்ளி கொடுத்துருக்கேன். அதான் குற்றவாளிகளை விட்டுட்டு நிரபராதியான கௌதம அரெஸ்ட் பண்ணிருக்காரு. தாச்சா அது மட்டும் இல்ல, ஸ்டேஷன்ல வச்சு அவனை வெறுப்பேத்தி போலீஸையே அடிக்க வச்சு எஃப்ஐஆர் இன்னும் ஸ்ட்ராங்கா போட சொல்லிருக்கேன். அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர் தெளிவா பண்ணிடுவாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. நோ ப்ராப்ளம், இனிமே ஜெயிச்சாச்சு. வச்சுட்டுமா? இந்த ஆதாரம்லாம் எப்படி என் கைக்கு வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? இடையில ஒரு சின்ன சீக்வென்ஸ் போச்சு, கேக்குறீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.